வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். சாயங்கால மயக்கம், புதுமை பித்தனின் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனது சொந்த ஊரிலிருந்து வந்து வெகு நாட்களாகிவிட்டது. ஊராசை என்பது கட்குட்டி மாதிரி ஒரு போதை வஸ்து. அந்த ஆசை வந்துவிட்டால் அதற்கு மாற்று கிடையாது, போய்தான் தீர வேண்டும். இந்த ஊர் பித்தம் காதலை பார்க்கினும், தேசபக்தி கடவுள் பக்தியை பார்க்கினும் மிக கொடூரமானது. அதன் ஏக சக்கராபத்தியம் மனதில் என்னென்ன கனவுகளை எல்லாம் எழுப்பும் தெரியுமா? அன்று சின்ன பையனாக இருக்கும் பொழுது தோழனுடன் ஆற்றங்கரையில் சண்டை போட்டது முதல், நான் முதலில் விடியற் கால ஸ்தானத்திற்கு செல்லும் இன்பம் முதல், எல்லா சிறு அற்ப சம்பவங்களும். அடே, இதில் என்ன மோகம்? ஊருக்கு போனேன். திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு சிறு கிராமம். சென்னையில் வசிப்பதால் ராஜ்ய கைதி சிறையில் அனுபவிக்கும் சிரமத்தை எல்லாம் தியாகம் செய்யாமல் அனுபவித்து விடலாம். அதிலே ஊருக்கு போக வசதி கிடைத்தது. இந்த உலகத்திலே கிறிஸ்து சொன்ன மோட்ச சாம்ராஜ்யம் கிடைத்துவிட்ட மாதிரியே இருந்தது. ரயில் ஏறுவதும், வண்டி போவதும், துலாலத்தில் நான் ஊரை அனுபவிப்பதும் நடப்பதற்கு பல மணி நேரத்திற்கு முன்னமேயே நான் ஊருக்கு போய்விட்டேன். ரயில் கடகட குப் குப் என்று எனது தியானத்தை கலைக்க முயன்றது. ரயில் செல்ல செல்ல சென்னையின் இரைச்சல், ஓம் என்ற அகங்காரம், நாகரிக யாஷனின் திருக்கண் நாட்டங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்தன. ஏன்? வேகமாகவே நான் ரயிலில் செல்லவில்லை. வெளியே நிலா. ஆனால் ஆற்றங்கரை மணல் கரையில் பேராய்ச்சி கோவில் கண் இமை துடிக்கும் மாலை மயக்கத்தில் இதன் கோபுரத்தலத்தில் எத்தனை நாவல்கள்! எனது மன உலகத்தில் ஒரு வாழ்க்கையை சிருஷ்டித்தேன். அப்பொழுது எங்கெங்கோ வாரி இறைத்த பிரம்மதேவனின் சிதறுண்டு நம்பிக்கைகள் போல, வாழ்க்கையை ஏறியிட்ட கனல்கள் போன்ற நட்சத்திரங்கள், மேல்வானத்திலே அந்த மடமடர்ந்த இருட்டு திரைக்குள் மேல் செவ்விருள், அந்தி தேவனின் சோக நாடகம். அந்த சாயங்காலம் சீதையின் சோகத்தையும் கதையின் பாஸ்டையுமே எப்பொழுதும் என் நினைவிற்கு கொண்டு வருகிறது. பேராய்ச்சி கோவில் உச்சித்தலத்தில் கையில் புஸ்தகத்துடன் நான். பேராய்ச்சி காளியின் சூரவம் எங்கள் பெரியன்னை தேவருக்கு குடும்ப தெய்வம். தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த பேராய்ச்சி, அதில் என்ன தோணி, எவ்வளவு அர்த்தம் புஷ்டி! இருண்ட வெளிச்சத்தில் இருண்ட கோரமான சிலை. தாயின் கருணை, என்ன நம்பிக்கை! நாளைக்கு அம்மனுக்கு கொடை. நாளைக்கு இவ்வளவு நேரத்தில் எங்கு எப்படி இருக்கும்? இந்த மௌன சுகம் மருந்திற்காவது கிடைக்குமா? என் கண்கள் இருட்டில் அசட்டையாக துளாவுகின்றன. கோவில் வாசலில் 2 ஆட்டுக்கிடா. பெரியண்ண தேவருடையவைதான், அம்மனுக்கு வளர்த்துவிடப்பட்டவை. வாழ்வு நாளை வரைதான் என்று அவற்றிற்கு தெரியுமா? சித்திரபுத்திரன் மாதிரி எனக்கு தெரியும். எங்கெங்கோ புல்லையும் பூண்டையும் தின்ற கொழுப்பு முட்டி விளையாடுகின்றன. டபார், மண்டை வெடித்துவிடும் போலிருக்கிறது. பின்னுக்கு சென்று மறுபடியும் ஓடி வந்து டபார், இரத்த கண்டாகிவிட்டது. என்ன கொள்கை பிணக்கோ! நாளைக்கு இரண்டினுடைய இரத்தமும் அந்த பலிப்பிடத்தில் கலக்கும் முன் அதற்குள் என்ன அவசரம்? அதுதான் சுவாரஸ்யம். அந்த சண்டைதான் வாழ்க்கையின் ரகசியம், தத்துவம்.
அதிலேதான் நம்பிக்கை வைத்து மனித நாகரிகம் இதுவரை வளர்ந்து வருகிறது. இனி அதை பற்றி எனக்கு தெரியாது. நாளைக்கு பலியாகப் போகிறோம் என்று தெரிந்தால் இந்த மாதிரி முட்டிக்கொள்ள மனம் வருமா? வந்தால் முட்டிக்கொள்வதில் வாழ்க்கை போட்டியில் சுவாரஸ்யம் ஏற்படுமா? சார், கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள். நான் ரயிலில்தான் உட்கார்ந்திருந்தேன். அந்த மாலை மயக்கம்தான், அந்த ஊர் பைத்தியம்தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.